இப்போ இந்த வீடியோவில் லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் நீங்களே அழகாக ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்களே தைச்சிருவீங்க. பாருங்கள், இப்போ பேக் பீஸ் எடுத்திருக்கேன். பேக் பீஸ் சாரீ கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்தே எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு நம்ம நெக்கு வந்து தைக்க போகிறோம். நெக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக வச்சு தைக்க வரலை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம பிரிக்கிற ஊசி இருக்கு இல்லையா, ஊசி வந்து நீங்கள் இது மாதிரி குத்தி வச்சுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ஊசியை 2 பக்கமும் நெக் சைடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத் வந்து நகலாமல் இருக்கும். பாருங்கள், நெக் தைக்கிறோம். நெக் வந்து இதை அடித்து பெரட்டுறது தான். அதனால் அழகாக ஒரு ரவுண்டு தைச்சாச்சு. இப்போ அந்த ஊசி எடுத்துடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்கை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் போடுறோம் பாருங்கள். அவ்வளோதான். எடுத்துகிட்டு அந்த நெக்கோட ரவுண்டு வர இடங்களில் மட்டும் லைட்டாக ஒரு சின்ன சின்ன கட்டிங் மட்டும் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா அந்த நெக் வந்து திருப்பும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அருமையாக இருக்கும். ரவுண்டு வந்து கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள்.